வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி சில பங்குகள் நாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்த பங்குகள், அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போன பங்குகளை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்குறது இண்டஸ் டவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்கு நம்ம 367க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோசிங் இருக்கும்போது 414 441 நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த வாரம் அது 424 அப்படிங்கிற லெவலுக்கு போய் 409.50 க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது உங்கள் பொசிஷன்ஸ் இருந்தால் கொஞ்சம் இண்டஸ் டவர்ஸில் கவனம் செலுத்தி உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த வாரம் இது ஒரு ஸ்டாக் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்தது தான், இருந்தாலும் அவங்க சந்தேகத்துக்காக இன்னொரு தடவை ஒரு சின்ன கிளான்ஸ் காமிச்சிட்டு நம்ம புதிய பங்குகளுக்கு போகலாம். முதல்ல நம்ம பார்க்குறது NHPC. இதை பற்றி கேட்டிருந்தார். இது நம்ம சேனல்லேயே ஏற்கனவே கொடுத்தது தான். 108 தாண்டும் போது நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வரும்போது மட்டும் நமக்கு அடுத்தபடியாக 143 186 வாய்ப்புகளாக சொன்னோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி க்ளோசிங்கில் அந்த 108க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கப்படாமல் நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வாரமும் 106.27 தான் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. மேலே அந்த 108க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வாரம் தான் போன வாரம் சஸ்டெயின் ஆகிருக்கு. பட் அந்த வாரத்தில் அது ஏறினது இந்த வாரம் அது சஸ்டெயின் பண்ணி மேலே க்ளோசிங் வைக்க முடியாமல் திருப்பி உள்ளே கொண்டு வந்துட்டதுனால இன்னமும் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய NHPCனர் நிலைமை. 108 தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங்கோட ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த வாரம் இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்ததுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் வருகின்ற வாரம் பட்ஜெட்டை மென்ஷன் பண்ணி இருக்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு குளோபல் மேட்டருக்காகவும் இப்படி மாறி இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அகைன் ரீட்டர்ன் ஆகி மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பை எடுக்குதா அப்படிங்கிறத NHPCயில் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி போகும்போது 143 அண்டு 186 இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலும் போகிறதுக்கான வாய்ப்புகளை NHPCயில் இருக்கும். அடுத்த சப்ஸ்கிரைபருடைய கேள்விக்கு பதிலாக பார்க்கலாம். அவர் NTPC கேட்டிருந்தார். NTPCயை பொறுத்தளவில் 390 தாண்டினா தான் ஒரு பாசிட்டிவ் மூவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 390 அது தாண்டாத வரைக்கும் அதில் ஒன்றும் நமக்கு யூஸ் இல்லை. தாண்டுச்சுன்னா 445 அண்ட் 528 சான்சஸாக NTPCயில் சான்சஸ் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணாத வரைக்கும் அதில் என்ட்ரியாக கொடுக்குறதுல அவ்வளோ ஒன்றும் விசேஷங்கள் இல்லை அப்படிங்கிறத இப்போதைக்கு அதில் உள்ள ஒரே விஷயம். ஸோ பொறுமை காத்திருங்கள் அந்த 390க்கு மேலே க்ளோசிங் வராத வரைக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும், கடந்த சில வாரங்களாக அந்த 390க்கு மேலே க்ளோசிங் வராமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இது 2 பக்கமும் வேலை பார்த்துடலாம். ஒரு வேளை அதை தாண்டிடுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்கலாம். தாண்ட வாய்ப்பு இல்லைன்னா மறுபடியும் 310 நோக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட மாறிடலாம். ஸோ வெயிட் பண்ணி அதனுடைய கரெக்டான பிரேக் அவுட் வரும்போது மட்டும் உங்களுடைய பயணத்தை நீங்கள் அதை கூட தொடரலாம். அடுத்து இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு விப்ரோவை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா 547 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அங்கேருந்து திரும்பி கீழே 450 வரைக்கும் மறுபடியும் 547 கட் பண்ணி இந்த வாரம் க்ளோசிங் 557 கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் முன்னாடியே அது மேலே போயிருந்தாலும் கூட இந்த வாரம் அதற்கு மேலேயே தான் கொஞ்சம் மேக்ஸிமம் செட்டில் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த ஸ்ட்ரென்த் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்தபடியாக இது 619 வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 729 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடமா இதற்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ராங் மூவ் அடுத்த வாரம். இந்த வாரத்தினுடைய க்ளோஸ் ப்ரைஸ் 557, இந்த வாரத்தினுடைய ஹை 580. ஆல்மோஸ்ட் அந்த 580க்கு மேலே மூவ் எடுக்கும்போது மட்டும் நம்ம விப்ரோவில்
நம்ம முயற்சி செய்யலாமே, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறதுல தவறு கிடையாது. இல்லை 547க்கே கீழே வருதுன்னா அங்கே வந்து ஒரு டச் பண்ணி திரும்பும்போது விப்ரோவில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எடுக்கலாம். என்ன செய்யுதுங்கிறத வர வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மனோமேடெக்ஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. இது புதிய பங்கு, கிட்டத்தட்ட இந்த வருடம் உருவான ஒரு பங்காக தான் நான் பார்க்குறேன். இந்த குறிப்பிட்ட வாரம், அதுவும் கடைசி வாரம், இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 255 வரைக்கும் போயிட்டு 231 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரென்த்தனான வால்யூமோடு இது ஏறி இருக்கிறதுனால ஒரு 235க்கு மேலே அகைன் அதனுடைய மூவ் கொடுக்கும்போது இந்த 277 வரைக்கும் அடுத்தபடியாக போகிறதுக்கு இதில் வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 235க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு லெவலாக 277 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் லெவலாக 311 அப்படிங்கிற லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தரும்னு எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் இந்த 235க்கு மேலே அடுத்த வாரம் இருந்துச்சுன்னா மட்டும் இதை நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். புதிய பங்கு, அதாவது புதிதாக உருவான பங்கு, இந்த வருடத்தில் உருவான பங்குங்கிறதுனால இதனுடைய மூமெண்ட் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தால் இந்த டெக்னிக்கல் மூவ் அதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த பங்கு என்னுடைய இரண்டாவது தேர்வு. அடுத்த பங்கு பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற பங்கு வந்து அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு கிட்டத்தட்ட 119க்கும் 95க்குமே வந்து ரொம்ப நாளாக பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரமும் அதற்கு கீழே தான் 116.79 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த வாரம் கொஞ்சம் வால்யூமோடு போய் 126 வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஒருவேளை 119க்கு மேலே அடுத்த வாரம் ஒரு ஸ்ட்ராங் மூவ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 134 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட் லெவல் அது போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்த கட்டமாக அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் போச்சுன்னா 158 வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அப்பல்லோ மைக்ரோசாஃப்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் 119க்கு மேலே 134ம் 158ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுகளாக வரத்துக்கு சான்சஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வாய்ப்புகளை தருதா அப்படிங்கிறத நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடித்து சரி செய்யலான்னு நினைக்கும் போது இதை எடுத்து செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த வாரம் நான் ஏற்கனவே என்னுடைய முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை உள்ள வாரம். என்னென்னா இந்த வாரம் வந்து பட்ஜெட்டு வாரங்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம காஷியஸாகவே இருக்கிறது நல்லது. மார்க்கெட்டில் பட்ஜெட் படித்து முடிஞ்ச பிறகும் கூட நமக்கு மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பாசிட்டிவாக நெகட்டிவ் அது வேறு விஷயம். ஆனால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானித்து செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 ரூபா தாண்டி கூட நம்ம போய் வாங்கிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானித்து இந்த வாரம் நம்ம செயல்படுறது நல்லது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்கிறதுனால எந்த வித பாதிப்பும் இருக்காது. அந்த வகையில் இந்த வாரம் வந்து நமக்கு கடைசி நாள் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவோடு முடிஞ்சதுனால இந்த வாரத்துக்கு நிறைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் நான் இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த பர்டிகுலராக இந்த 3 ஸ்டாக்குகள் தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அதுதான் இப்போ உங்களுக்கு எடுத்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து அதை பொறுத்து கொண்டு இதில் ஏதாவது ஒன்று வாய்ப்புகள் கிடைச்சா கூட அதை யூஸ் பண்ணுங்கள். 3லேயும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னாலும் உங்களுடைய சாமர்த்தியம் எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பிரேக் அவுட்டுங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் அதில் முயற்சி செய்து அதில் லாபம் பார்க்க ஆரம்பிங்க. ஒருவேளை அந்த பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பம் மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னா அப்போ ஏதாவது சில பங்குகள் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா கூட நான் இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு வீடியோவை நான் இந்த வாரத்திலே போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரியான வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் அடுத்த வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி ஒருவேளை இந்த வாரம் அந்த மாதிரி சிறப்பு வாய்ப்புகள் இல்லைன்னா நம்ம அடுத்த வாரமே பொறுமை காத்திருந்து நம்ம புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய சின்ன தேர்வு பங்குச்சந்தையில். ஏன்னா நம்ம போடணுன்றதுக்காக நான் போடுறது கிடையாதுன்னு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். வாய்ப்புகள் இந்த வாரம் உள்ள பங்குகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் இந்த 3 பங்குகள் தான் என்னால் தேர்ந்தெடுக்கவே முடிஞ்சது. நான் எப்போவுமே ரொம்ப விலை உயர்ந்த பங்குகளை நான் எடுத்து போடுறதே கிடையாது. விலை குறைவான பங்குகள், சாதாரண மனிதர்கள் வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய பங்குகளை தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு 500லேருந்து அதற்கு கீழே உள்ள பங்குகளை தான் முக்கியமாக நான் தேர்ந்தெடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் கிடைத்த பங்குகள் இந்த 3 பங்குகள் தான் இந்த வாரத்தில்.
இந்த 3 பங்குகளுமே வாய்ப்புகளை உங்களுக்கு தரலை அப்படின்னா இந்த வாரம் சைலண்ட்டாக இருந்துருங்க. அடுத்த வாரம் நமக்கு மார்க்கெட் செட்டில் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம். போதாக்குறைக்கு இப்போ நமக்கு முதலாம் காலாண்டு ரிசல்ட்ஸுகளும் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த காலாண்டு ரிசல்ட்டுகளும் ஒரு பக்கம் மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்கும், வரக்கூடிய ரிசல்ட்டுகள். ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங்கை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொண்டு போங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். பார்க்கலாம், வாய்ப்பு கிடைத்தால் இடையில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.